தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் இயங்கி வந்த மீன் தொடர்பான ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணை, அடுத்து திருச்சியில் இயங்கி வந்த வாழை ஆராய்ச்சி பண்ணை, கோவையில் இயங்கி வந்த கரும்பு ஆராய்ச்சி பண்ணை, இவைகளையெல்லாம் உத்தரப்பிரதேசம், கர்நாடகம் போன்ற மாநிலங்களுக்கு மாற்றப்படுவதாக அறிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் தளபதி அவர்கள் உடனடியாக தொடர்புடைய அமைச்சருக்கு கடிதம் கொடுத்து அனுப்பினார். அதை நாங்கள் நேரடியாக எடுத்துக்கொண்டு சென்றோம். சில காரணங்களினால் பலவற்றை ஒருங்கிணைக்கிறோம் என்று சொன்னபோது, நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற எதிலும் கை வைக்கக்கூடாது என்று சொன்னபோது அதற்கு அமைச்சர் ஒப்புதல் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற எதையும் நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று சொன்னார். அந்த வாக்குறுதியை ஒரு நல்ல வாக்குறுதியாக கேட்டுக்கொண்டு, அப்படி மாற்றுகின்ற சூழ்நிலை வரும்பினால் இங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். காரணம், சென்னையில் இருக்கிற அந்த மீன்வள ஆராய்ச்சியிலிருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது, அந்நிய செலாவணி. கோவையில் இருக்கிற அந்த கரும்பு தொடர்பானது 100 ஆண்டுகள் பழமையானது. இங்கு உற்பத்தி செய்கின்ற கரும்புகள் உத்தரப்பிரதேசத்தில் பயிரிடப்பட்டு பெருமளவிற்கு லாபம் சம்பாதிக்கிறார்கள். ஆக வேறு எந்த காரணத்தை முன்னிட்டும் தமிழ்நாட்டில் இருக்க எதையும் கை வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி இப்போது விலங்குகள் என்று சொன்னாலும், எதை சொன்னாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற எதையும் இனி இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது. நாங்கள் அங்கே அதற்காக போராடுவோம். செயல் தலைவர் அதற்கு முனைப்பாக இருக்கின்றார். ஆக அந்த உறுதியையும் அதற்காக எதையும் செய்ய தடுத்து நிறுத்த நாங்கள் முன்னிலையில் நிற்போம் என்பது தெரிவிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காமலும். இதற்கெல்லாம் காரணம் நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத ஒன்றுதான். காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்று சொல்கின்ற அதை இன்னமும் அமைக்கவில்லை. பல ஆண்டுகளாக அது குறித்து போராடிவிட்டோம். மத்திய அரசிடம் சொல்லி ஆகிவிட்டது, நாடாளுமன்றத்தில் பேசி ஆகிவிட்டது. ஆனால் அவர்கள் அதை செய்ய மறுக்கின்றார்கள். எப்போது அது அமைக்கப்படுகிறதோ அப்போதுதான் காவிரியிலே நமக்கு வர வேண்டிய நீர் முறையாக வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆக இந்த சுணக்கம் மத்திய அரசின் காரணமாகத்தான். மாநில அரசு அதற்கான முழு முயற்சிகளை எடுக்கவில்லை என்பது ஒரு முதலமைச்சர், அதாவது அந்த முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் என்பதெல்லாம் அதிமுக ஆட்சியை பொறுத்தவரை உரிமைகளை போராடி பெறுவதற்கு, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்போது சென்று நீட் தேர்விலே கூட சரியான நேரத்தில் இந்த அரசு போரிடாத காரணத்தால் தான், சரியான நேரத்தில் மத்திய அரசை அணுகாத காரணத்தால் தான் நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்தது. இல்லாவிட்டால் அதை நிச்சயமாக தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அது மாதிரி மத்திய அரசிடம் வலியுறுத்தி பேசுகின்ற அளவிற்கு இங்கே இருக்கிற அரசுக்கு துணிச்சல் இல்லை. அப்படி துணிச்சல் இருக்கிற அரசு வருகிற போதுதான் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் காப்பாற்றப்படும்.